இப்போ நிற்கிறேன் பார்த்தீங்களா, இங்கே இருந்தால் இந்த டெர்மினலில் இருந்தால் யூரோப்பில் இருக்க ட்ரக்ஸு காரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஆனால் எங்கள் கம்பெனிலேருந்து ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு வந்தோம். நான் வந்துட்டு இப்போ இந்த காரை ஓட்டிகிட்டு வந்தேன். என் கம்பெனியில் வேறு ஒருத்தர் வந்து என் ட்ரக் எடுத்துகிட்டு வந்தார். ஏன்னா என் வண்டி சர்வீஸ் சென்டரில் நிற்கிது, மெக்கானிக் வந்து எடுத்துகிட்டு வந்தார். கொண்டாந்து இங்கே விட வந்திருக்கோம். அவர் கொண்டு போய் கப்பலில் ஏற்றி அனுப்ப போயிட்டார். இப்போ ஆனால் அது காட்டவே இல்லை. நைட்டில் வந்திருந்தோம்னா நமக்கே தெரியாது. ஃப்ரான்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர். ஃப்ரான்ஸுக்குள்ளே இருக்க இடம் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. குடிப்பட்ட வயக்காடாக கிடக்குதா. இப்போ நைட்டில் நம்மலாம் டியூட்டி இந்த மாதிரி ரோட்டில் தான் போடுறாங்க. இந்த மாதிரி ரோட்டில் ஓடும்போது டைம் முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இதோ ஓரம் கட்டி போட்டு படுத்துருக்காரு பாருங்க. அது மாதிரி போட்டு அனாதையாக படுத்துருக்காங்க. நம்ம பாட்டில் எங்கேயோ இடமே இல்லை. அவர் எங்கேயோ ஏற்றி நிப்பாட்டியிருக்காரு தலைவர். ஏறி அப்படி வந்து நிப்பாட்டியிருக்காரு. மழை பெஞ்சதெல்லாம் கேமரா இருக்கு முன்னாடி. மேக்ஸிமம் நைட்டு 12 மணிக்கு 1 மணி வரைக்கும் தான் அவங்க ஓட்டுவாங்க. அதுக்கப்புறம் நிப்பாட்டிடுவாங்க. எனக்காவது லோடு ஏற்ற லேட் ஆனாதான் இப்படியா டைம் ஓட்டுவாங்க. சிங்கிள் ரோடு தான் நிறைய கம்பெனிங்க போடுறாங்க எல்லாம் அந்த டோல் பிளஸ் அவாய்ட் பண்றதுக்காக. கிலோமீட்டர் லீவ் கிடைச்சிக்கிறேன்.
சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ரான்ஸ்குள்ள அந்த பக்கம்லாம் ஓட்டுனேன். சின்ன ரோடு இதோட இருக்கும். ஆனால் ஊரெல்லாம் அவ்வளோ அழகழகாக இருந்தது சுற்றிலே. வீடியோ எடுத்து நிறைய இடம் பார்க்கணும். சூப்பராக இருந்துச்சு. ஐயோ அழகாக இருக்கும். செம்மையாக இருக்கு. After 700 meters, at the roundabout, take the second exit. மழை வர ஆரம்பிச்சிருச்சா? After 300 meters, பகல் ஓட்ட at the மாட்டேன். roundabout, take the Oh. second 6 exit. கிலோமீட்டர் போகணும்னா நைட்டில் ரோடு இருக்க மாட்டாங்க. இறக்கறதுனால நம்ம வண்டி தான் நிற்கிது பாருங்க. கடை இருக்கும் பாருங்க, பட்டு போயிருப்பான். ஓ இந்தியன்ஸ் மாதிரி தான் இருக்கும். பஞ்சாபியா பாகிஸ்தானியான்னு தெரியல. Take the second exit. அம்பாட்டில் நிப்பாடி ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே பார்க்கிங் கம்பெனி பார்க்கிங்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனிக்கு. கம்பெனி பார்த்து நாங்கள் எஸ்ஓஎஸ் மாதிரி இருந்தால் நிப்பாட்டிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு வரலாம். சிங்கிளாக தான் நான் நிப்பாட்டிட்டு போயிடுவேன். சிங்கிளாக தான் இப்போ 2 மணி நேரம் நான் எனக்கு டைம் எனக்கு 3/4 மணி நேரம் பிறகு எடுக்கணும். நான் அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு போயிட்டு இருக்கோம். எவனும் கேள்வி வைக்க முடியாது. நீ இப்போ நீ 5 நிமிஷம் நிப்பாட்டினு ஏன்டா நிப்பாட்டினேம்மா அவனுக்கு வாட்டமாக கேள்வி கேட்பான். நீங்களாம் நிப்பாட்டணும்னா எடுத்தது நைட்டு படுத்து தூங்குவாங்க. இப்போ பகல் ஃபுல்லாக ஓட்டுமா? வாட்டர் பண்ணுறாங்க. நீங்கள் போடு இறக்க மாட்டாங்க. சின்ன சின்ன தெருக்களில் தான் ரோடே போடுறாங்க டோல் பிளாசாஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு. இதில் வேறு போய் லோடை இறக்குன்னா எப்படி போக முடியும்? ஆற்றுக்கு மேலே வீடு கட்டியிருக்காங்க. ஸ்பீட் லிமிட்டு 30 கிலோமீட்ரு. அதுக்கு மேலே போனோம்னா எங்கேயாவது கேமரா வச்சுருக்கோம், பிடிச்சிரும். அப்புறம் சம்பாதிக்கிற காசை இங்கேயே கொடுத்துட்டு போக வேண்டியது தான். இல்லாமல் உடனே
கத்தி மாதிரி போகும் வண்டி. எடுத்துருச்சு. அங்கிட்ட உள்ளே போகிறக்கு வழி இல்லாமல் இருக்கும், அதனால தான் இந்த வழியாக விட்டுருப்பாங்க. உள்ளார இருக்கிற ரோடே தான். பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாகாமல் 1-2 ஸ்பேஸ் இருக்குது பார்க்கிங்கில். இன்னும் லைட்டில். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக். இன்றைக்கி தேதி வந்து மார்ச் மாதம் 2ஆம் தேதி காலைல ஒரு 8:15 மணி ஆகுது. இன்றைக்கி டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா -1. ஆனால் ஃபீல்ஸ் லைக் அது எப்படின்னு அது எனக்கு தெரியல. இது நான் நிற்கிற இடத்து பார்க்கிங்கோட டாப் வியூ. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் இருக்குது. இங்கே அப்புறம் நிறைய பார்க்கிங் ஸ்பேஸ், கிட்ஸ் விளையாடுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து நாங்கள் வண்டி நிப்பாட்டியிருக்க பார்க்கிங், பெட்ரோல் பங்க் பார்க்கிங். இங்கே இருக்க பார்த்திங்களா டோட்டல் எனர்ஜிஸ், அதோட பார்க்கிங்கில் தான் எங்கள் ட்ரக் நிற்கிது. இது வந்து சண்டே. இது வந்து இவி ஸ்டேஷன், இவி சார்ஜிங் ஸ்டேஷனு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பர்கர் கிங்கு, ஆட்டோ கிரில் அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது நிறையா இந்த இதுக்குள்ளே. வேறு என்ன, சில பேர் வந்துட்டு என்கிட்ட என்ன ஜாப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், வேக்கண்ட் இருந்தால் சொல்லுங்கள், எப்படி வர்றது, ஏஜென்சி சஜஸ்ட் பண்ணுங்கள், அது இதுன்னு சொல்கிறீங்க. அவங்களுக்காக தான் இந்த லாஸ்ட்டு பீஸு. என்னடான்னா, இப்போ நான் இருக்கிற இடம் ஃப்ரான்ஸ், அதை சொல்ல மறந்துட்டேன், சாரி. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவில் வந்து ப்ராசஸ் பண்ணல. என்னோடய ஏஜென்சி வந்து சிங்கப்பூர். சொன்னபடி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா 100% இல்லை, 50% தான் இருந்துச்சு. 100% அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணாங்களோ அதில் 55-60% இருந்துச்சு. ஒரு 40% நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் செலவு பண்ணி நாம் வந்துட்டோம், திரும்ப போக முடியாது. அதுக்காக யாரையும் எதிர்த்து கேள்வியும் கேட்க முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் தான். ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வி, ஏஜென்சி சஜஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு வேலை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் எந்த ஒரு ஏஜென்சியும் ப்ரமோட் பண்ண மாட்டேன். எனக்கு ஏன்னா யாரும் தெரியலை. நான் ஏதாவது ஒன்று சொல்லி நீங்கள் அதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது லாஸ் ஆகிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அது அப்புறம் எனக்கு பெரிய கெட்ட பேர் ஆகிடும். அது கொஞ்சம் நான் பண்ணியிருந்தேன்னா நான் தாராளமாக சொல்லுவேன், நான் இவங்கள வச்சு தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆனால் நான் எதுவும் பண்ணல. அதனால் என்கிட்ட அந்த கேள்விகள் கேட்க வேண்டாம். வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெரியாத விஷயத்த இல்லைண்ணா எனக்கு தெரியலண்ணே அப்படின்னு நான் சரண்டர் ஆகிடுவேன். சரிங்களா? ஓகேங்க, பார்ப்போம். பாய், see you. அப்புறம் டேட்டா முடிய போகுது. நான் டேட்டா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தனியாக வண்டி மாற்றிட்டு அப்புறமா வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நான் ட்ரைனிங்கில் தான் இருக்கேன். 1 மாதம் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன் ட்ரைனிங். தனியாக வண்டி மாற்றிட்டு அதுக்கப்புறம் டேட்டா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு போடுறேன். சம்பளம் ஒன்று ₹1 கூட வாங்கலை. இந்த மாதம் 15ஆம் தேதி வந்தால் சம்பளம் போடுறாங்களா என்னன்னு தெரில. இப்போ நான் வேலை பார்த்தேன் இந்த 1 வாரத்துக்கு, என்னன்னு தெரில, பார்ப்போம் வாங்க கம்பெனியில்.